பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி வரக்கூடிய ஏஐ டீப் ஃபேக் வீடியோஸ். இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. அது கொஸ்டின்ஸ்க்கான பதிலுமே இதில் இருக்குது. இப்போது சமீபத்தில் ஒரு நிறுவனம் ஆய்வு பண்ணுறாங்க. பூம் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஆய்வு பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஐடி, அதாவது எக்ஸ் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரளயத்தையே உண்டு பண்ணியிருக்கிறாங்க சோஷியல் மீடியா மூலிமா, அது மாதிரி ஆன்லைன் டீப் ஃபேக்ஸ் மூலிமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது சோஷியல் மீடியாவில் இந்தியாவோடைய பொசிஷன் என்ன, இது நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கா இல்லை ஈரானுக்கு ஆதரவாக இருக்கா? இப்போ இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இவர்கள் போட்ட பதிவு எல்லாமே நம்ம பார்த்தோன்னா ஒரு விஷயம் கிளியராக இருக்குது. இந்தியா தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அரபு நாடுகளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ரெண்டாவது இந்தியா இஸ்ரேல் உறவு, அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட டைனமிக்ஸ். இப்போது கல்ஃப் நாடுகளுடைய உறவை தான் இந்தியா பிரைமரியாக வைக்கிறாங்க. அப்போது ஒரு சின்ன சார்பு நிலையை யுஏஇ, சவுதி, கத்தார், ஒமான், குவைத், ஈராக் போன்ற நாடுகள்கிட்ட இந்தியா எடுக்குது அப்படின்றது உண்மை. அதே சமயம் ஈரான் இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடு, ஒரு போர்ட்டை நமக்காக துறைமுகத்தை கொடுத்த நாடு, ஒரு கலாச்சார ரீதியான ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஈரான் அப்படின்ற போது ஷியாக்கள் அதிகமாக வாழக்கூடிய மூன்றாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்குது. ஸோ இந்த ரீதியில் உண்டான டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு இந்த கான்ஃப்ளிக்டில் என்ன பிரச்சனை, என்ன தேவை? நம்பர் 1, லட்சக்கணக்கான மக்கள் கல்ஃபில் இந்த நாடுகளில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான உயிர் பாதுகாப்பு. ரெண்டாவது இந்தியாவுடைய எனர்ஜி மற்றும் ட்ரேடு. மூணாவது அப்படின்னு எடுத்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கேஸ் சப்ளைஸ், அதாவது எனர்ஜியில் வரக்கூடிய அந்த கேஸ் சப்ளைஸ், நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள். இந்த இடத்துல தான் இந்தியா நிற்கிது. ஆனால் இந்த ஏஐ டீப் ஃபேக் மூலிமா ஒரே ஒரு எக்ஸ் அக்கௌண்ட், இன்சைடர் WB அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அக்கௌண்ட்டு மார்ச் 12ஆம் தேதி 13ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் அதிகமான ஏஐ டீப் ஜென்ரேட்டட் வீடியோஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு சாதாரண பொதுமக்களுக்கு, கிராமத்தில் இருக்கிறவங்க இல்லை நகரத்தில் சாதாரணமாக கேஷுவலாக மொபைலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரிஜினல் வீடியோவாக தான் தெரியும். இந்த ஒரு வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள், இந்தியாவுடைய இராணுவ தளபதி, அவர் பேசினதை துல்லியமாக லிப்சிங் பண்ணி அந்த வீடியோவை ஏஐ மூலிமா மாற்றி இந்தியா தான் இஸ்ரேலுக்கு ஈரானுடைய கப்பலை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அதன் பிறகு தான் IRIS அப்படின்னு சொல்லக்கூடிய தேனான்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலை அமெரிக்கா வீழ்த்தினாங்க அப்படின்ட்டு இந்த பதிவை நம்மளுடைய இராணுவ தளபதி திவேதி அவர்கள் சொன்ன மாதிரி, ஜெனரல் திவேதி அவர்கள் சொன்ன மாதிரி தத்ரூபமாக போட்டிருந்தாங்க. இது மில்லியன் கணக்கில், லட்சக்கணக்கில் டவுன்லோட் செய்யப்பட்டு, பகிரப்பட்டு, ரீட்வீட் செய்யப்பட்டு இது சுற்றி எல்லாம் வரும்போது நம்மளுடைய அரசாங்கத்தோடைய ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ ஒரு கிட்டத்தட்ட 36 மணி நேரம் கழித்து ஃபேக் வீடியோன்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரதமர் அவர்களுடைய பேச்சை அப்படியே எடுத்து அதை லிப்சிங் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் ஈரானை ஒரு பயங்கரவாத நாடு அப்படின்னு சொல்ல மாதிரியும், பிரதமர் இந்தியா இஸ்ரேல் கூட நிற்குது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வீடியோ சர்க்குலேட் பண்ணாங்க. அதன் பிறகு இதுக்கு மீண்டும் மறுபறிக்கையெல்லாம் இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கோடைய மிக முக்கியமான மூத்த அதிகாரி செந்தில் ராஜன் அவர்கள், இவர் ஒரு பதிவு போட்டதா, அதாவது அவரோட வார்த்தையை அப்படியே அந்த வீடியோ ஏஐ மூலிமா மாற்றி யாரெல்லாம் ஈரானுக்கு ஆதரவாக பதிவு போடுறீங்களோ அவங்களெல்லாம் தூக்கி நாங்கள் ஜெயிலில் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான முறை பகிரப்பட்டிருக்கு. அந்த வீடியோஸ் வைரலாக ஷேராக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுடைய ஸ்குவாட்ரன் லீடர் அன்கிதா அப்படின்ற ஒரு பெண் அதிகாரி, அவங்களுடைய குரலை அந்த வீடியோவை அப்படியே தத்ரூபமாக மாற்றி இந்தியா ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் அமெரிக்காவுடைய சேரணும்னு சொல்லி ஒரு விமானப்படை பெண் அதிகாரி சொன்ன மாதிரி ஒரு வீடியோவை சர்க்குலேட் பண்ணாங்க. அதன் பிறகு ஃபர்ஸ்ட் போஸ்டோடைய ஊடகவியாளர் திருமதி பல்கி சர்மா அவர்கள்
அவங்க வந்து இந்தியா ரொம்ப மிக முக்கியமாக ஈரானுக்கு எதிரான ஒரு இராணுவ ரகசியத்தை இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாடு கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க நியூஸில் சொன்ன மாதிரி, யூடியூப்ல சேனலில் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ வந்து பகிர விட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புல்லட்டின், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஊடக நிறுவனம் வந்து மறுப்பு தெரிவித்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரேண்டமாக நடக்கக்கூடிய, ஒரு எதாச்சியாக நடக்கக்கூடிய பதிவு கிடையாது. ஏன்னா இந்த வீடியோலாம் உருவாக்குறதுக்கு ஏஐயில் நீங்கள் செலவு பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எடுத்து டெக்னிக்கலாக உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஏஐ மூலிமா இந்த பதிவுகளெல்லாம் வந்து போட முடியும். ஸோ ஒரே ஒரு ஐடி ஒரு 10 பதிவுகளில் போட்டு இரு நாட்டுக்கு உண்டான உறவையும் மாற்றி லட்சக்கணக்கான இந்தியர்களையும் நம்ப வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஏஐ டீஃபேக் வீடியோ, இது வந்து டீஃபேக் கூட கிடையாது, ஏஐ ஃபேக் வீடியோ. என்னை போன்றவர்கள் பார்த்த உடனே சொல்லுவாங்க இந்த வீடியோ வந்து ஃபேக்குங்க அப்படின்ட்டு. சாதாரண சாமானியர்களுக்கு இந்த விஷயத்தில் சம்மந்தப்படாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஏதோ உண்மைதான் போல் இருக்குப்பா. ஈரானுக்கு ஆதரவாக போட்டால் அரசாங்க அதிகாரியே சொல்கிறாரு தூக்கி ஜெயிலில் போட வேண்டியது என்ன நியாயம்? இது ஜனநாயக நாடு தானே. ஈரான் வந்து ஒரு பயங்கரவாத நாடு, நாங்கள் இஸ்ரேல் கூட நிற்கிறோம்னு சொல்லி பிரதமரே சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஃபேக் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்துலேருந்து அந்த வீடியோ வாட்ஸ்அப் மூலயமா பகிரப்பட்டு வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஆரம்பித்து அதன் பிறகு ஃபேஸ்புக்லேருந்து எல்லா இடத்துக்கும் போகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதே மாதிரியான ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஹைதராபாத்தை குறி வச்சு பண்ணாங்க. ஹைதராபாத் வந்து பெட்ரோல் டீசல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு கதை, ஹைதராபாத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு பெருசாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து பெட்ரோல் 500 ரூபாய்க்கு எகிறப்போகுது விலை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை வந்து கிளப்பி விட்டாங்க. ஹைதராபாடோடைய மக்கள் பஞ்சாரா ஹில்ஸ், பேகம்பேட், கைத்ராபாத் அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான இடத்துல ஒரே நேரத்தில் போய் மக்கள் நின்னாங்க. ஏன்னா அந்த பண்ண ஒரே ஒரு வீடியோ வச்சு 500 ரூபா பெட்ரோல் விலை ஏறப்போது, ஹைதராபாத்தில் பெட்ரோலே கிடைக்காது, சிம்பிளான ஒரு பதிவு. அதன் பிறகு ஹைதராபாடோடைய போலீஸ் கமிஷனர், அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அவங்களுடைய முதல்வர் வரைக்கும் எல்லாருமே மறுபறிக்கை கொடுத்து அவங்களுடைய தெலுங்கானாவுடைய பெட்ரோலர் டீசல் அசோசியேஷன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 3லேருந்து 5 மடங்கு இந்த சேல் அப்படின்றது அதிகரிச்சுது அப்படின்னு பார்த்தாங்க. அதன் பிறகு ஹைதராபாத்துடைய போலீஸ் கமிஷனர் திரு விசி சஜானகர் அவர்கள் இது வந்து உண்மை, இந்த மாதிரியான இது தப்பு, இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பவர்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் மார்ச் 22ஆம் தேதி ஒரு நாளில் ஒரு 3000 கிலோ லிட்டராக இருந்த சேல், இந்த நகரத்துக்கு ஒரு நாளைக்கு 3000 கிலோ லிட்டராக இருந்த சேல் எனக்கு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 6400 கிலோ லிட்டரா, அப்படி கிட்டத்தட்ட டபுள் ஆச்சு. இது வந்து கிளியர் கட்டாக ஒரு ஆன்லைன் டீப் ஃபேக் வீடியோ அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுமே, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ஸுமே இதுக்கு ரியாக்ட் ஆகக்கூடிய அபாயத்தையும் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு செய்தியை வந்து கிளப்பி விட்டாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பங்கு சந்தை வரலாற்றிலேயே காணாத மிகப்பெரிய சரிவை சந்திச்சு 47 லட்சம் கோடி ஒரே நாளில் காணாமல் போயிருச்சு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெருவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஃபேக் வீடியோ தத்ரூபமாக பண்ணி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓ பேசின மாதிரியே பண்ணி ஒரு ஸ்டாக் கேரண்டி, ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு லெவல், அதாவது மார்க்கெட்டை வந்து கணிக்கக்கூடியவங்க, இன்வெஸ்டர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், அவங்க லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வீடியோவை எடுத்து ஏஐ மூலிமா ஃபேக் வீடியோவாக ஜென்ரேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த பேனிக்கில் வந்து நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா லாபத்தில் விற்க வேண்டிய பங்கை கொண்டு போய் நஷ்டத்தில் விட்டு நஷ்டமடைஞ்சாங்க. நிறைய பேர் என்னுடைய நண்பர்களே, நம்ம சேனல் இருக்கக்கூடிய நண்பர்களே, சில பேர் மெயிலெலாம் பண்ணியிருந்தீங்க, இந்த பங்கு சந்தை நான் உடனே இன்னைக்கு வித்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டீப் ஃபேக் வீடியோவை நம்பி. இப்போது இந்த இடத்துல ஏன் இது வெற்றி பெறுது, ஏன் மக்களால் எதுவும் இதை வந்து பகிர்ந்து பார்க்க முடியல அப்படின்னா பிளாசிபிலிட்டி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏன்னா உண்மையாக இராணுவ தளபதி பேசின வீடியோவை எடுத்து அப்படியே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செட்டிங்கு, ஒரு ப்ரெஸ் மீட்டில் எப்படி இருப்பாங்க, 10 மைக் இருக்கும், இராணுவ தளபதினா துணை தளபதி இருப்பார், யூனிஃபார்மில் இருக்காங்க, அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போஸ்ட் போன்ற ஊடகங்கள், என்டிடிவி போன்ற ஊடகங்கள் இவங்களுடைய டெம்ப்ளேட்டை அப்படியே எடுத்து பக்காவாக, இப்போ நீங்கள் தந்தி டிவியோடைய போஸ்ட் கார்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் ஒரு மாதிரி அந்த லோகோ, அதோடைய ஃபாண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும்.
இப்போ நம்மளுடைய தம்ப்நெயிலை நம்ம மாற்றும் போது நிறைய பேர் அதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க, நல்லா இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம போடுற தம்ப்நெயில் ஒரு ஸ்டைலில் இருக்குது, அது வந்து மைண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது. அதே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நான் வந்து இதுக்கான ஒரு ஃபேக் நியூஸை கொடுத்தோம் அப்படின்னா கிளியர் கட்டாக அதில் வந்து மக்கள் வந்து ஈஸியாக கழிவுலாம் மாற்றிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஃபேக்ட் செக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுமே ஒரு அரசியல் கட்சியோட கைக்கூலிகளாக தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையாக நாட்டுக்குன்னு சொல்லி முக்கியமான விஷயங்களில் ஃபேக்ட் செக் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு எது தேவையோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஃபேக்ட் செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லையர்ஸ் டிவிடெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய டேஞ்சர். ஏன்னா லையர்ஸ் டிவிடெண்ட்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீஃபேக் வர வர அந்த வீடியோடைய நம்பகத்தன்மை போகும்போது நாளைக்கு ஒரிஜினலாக ஒரு வீடியோ வந்ததுன்னா அதையும் டீஃபேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்டுமே இப்போ இருக்குது. இப்போ முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ் பூம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐடி இன்சைடர் WB அப்படின்ற சொல்கிற ஐடி வந்து இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் மற்றும் மிலிட்ரி ஃபிகர்ஸை டார்கெட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராபகண்டாவை அவங்க பண்ணியிருக்காங்க, ஃபேக். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் நடந்த அந்த பேனிக் ஃபியூவல் பையிங் அப்படின்றது ஷார்ட்டேஜ் ரூமர் இது எல்லாமே ஒரே ஒரு ஏஐ ஃபேக் வீடியோனால வந்தது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 47 லட்சம் கோடி இந்திய பங்கு சந்தை வீழ்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஆக்சுவலாகவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரிய வச்சுது. ஸோ டீப் ஃபேக் இம்பர்சனேஷன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொல்லையாக அபாயமாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லி BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமே இதற்கான எச்சரிக்கையை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்போது மக்கள் நம்ம என்ன பண்ணணும், மிக முக்கியமாக டீப் ஃபேக் வீடியோவை என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்ற வீடியோவை கண்மூடித்தனமாக நம்பிட்டு அதை வந்து உண்மை நம்புறதை நிறுத்துங்க. ரெண்டாவது வர வீடியோவை நம்புறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ டவுன்லோடுறதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட் கார்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உடனே ஃபுல்லாக படித்து கூட பார்க்காம இன்னொருத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது. மூணாவது தனிநபர்களுக்கு கூட நீங்கள் 5 தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும் ஒரு டைமில். வாட்ஸ்அப்பில் இந்தியர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மெசேஜிங் ஆப். ஆனால் குரூப்பில் போட்டிங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஒரு 500,000 பேர் 1000 பேர் இன்னொரு 1000 பேருக்கு ஷேர் பண்ண அப்படின்னா நொடி பொழுதுல செகண்டில் இப்படின்னு முடியறதுக்குள்ள அது ஒரு காட்டு தீயாக பரவி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துது. நான் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் முந்தானேத்து தான் நான் சிலிண்டர் வாங்கினேன். இந்த கொடுத்த என்னுடைய அந்த அன்பர் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ப்ரெஷர் ஏறுது சார், என்னால் முடியல, சிலிண்டர் வண்டி எடுத்துக்கிட்டு எங்கேயா போனாலே ரோட்டை மறித்து நிற்கிறாங்க, 21 நாளைக்கு ஒரு முறை தான் சிலிண்டர் புக் பண்ணணும், அவ்வளோ அவசரமான 1 மாதம் 2 மாதம் ஈஸியாக கிராமத்தில் வந்து சிலிண்டர் வருது, ஒரு லேடிக்கு எனக்கு இப்போ வாய் தகராறே வந்துருச்சு, இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறேன்றத முந்தானத்து சாயங்காலம் அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பதிவு பண்ணார். நான் சிலிண்டர் புக் பண்ணி கரெக்டாக 10 நாள் ஆச்சு. 10 நாள் கழிச்சு 28ஆம் தேதி என்னோட கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சிலிண்டர் வந்துருச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இப்போ நான் அவசரப்பட்டு சிலிண்டர் தூக்கிட்டு நான் பிளாக்ல போய் வாங்குறேன், இன்னொரு சிலிண்டரை நான் அவசரமாக புக் பண்ணுறேன் அவசியமே கிடையாது. ஸோ டீப் ஃபேக் வீடியோஸ் அப்படின்றது அதே மாதிரி ஃபேக் போஸ்ட் கார்ட்ஸ் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. தயவு செய்து வாட்ஸ்அப்பில் வர்றது சோஷியல் மீடியாவில் வர்றதை கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஆத்தென்டிக்கான சோர்சஸை மட்டும் பாருங்கள். இப்போ லாக்டவுன் பற்றி ஒரு புரளி கிளப்பி விட்டாங்க. லாக்டவுன் வருது அப்படின்னா அரசாங்கம் சொல்லி தான் ஆகணும், அது அஃபிஷியலாக சொல்லி தான் ஆகணும். இந்த ஒரு வாரம் கழிச்சு லாக்டவுன் வருங்க, அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபேக் நியூஸை நம்பி இந்த யூடியூப் தம்ப்நெயில்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பணத்தை மட்டும் ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அந்த தம்ப்நெயிலில் நிறைய பேர் தம்ப்நெயிலை பார்த்துட்டு படிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரை கூட எழுதியிருந்தாங்க, தம்ப்நெயிலில் ஒரு கிளிக் பைட்டாக வச்சு அதை பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்குன்றதா பார்க்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டு அந்த ஸ்கெம்பாட்டா ஐயோ பெட்ரோல் தட்டுப்பாடாமே கேஸ் தட்டுப்பாடாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ அப்படின்றது கிட்டத்தட்ட 14.5 கோடி மக்கள் பார்த்துருக்குறாங்க ஜஸ்ட் ஒரே நாளில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஃபேக் அக்கௌண்ட்ஸு எக்ஸ் தளத்தில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வரக்கூடிய ஃபேக் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி மீண்டும் அப்லோட் பண்ணுறது, இல்லாட்டி அடுத்தடுத்து ஷேர் பண்ணி இது பண்ணுறது. ரொம்ப அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் இதை சொல்லிட்டாரு, பிரதமர் அதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு குறிப்பாக இந்த இடத்துல ஒரு நாட்டை ஒரு கலவரத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான எல்லா முயற்சிகளும் போயிட்டுருக்கு. இப்போது ஏன் அரசாங்கம் இதில் வந்து இதாக இருக்காங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அப்படின்றவங்க இன்னும் ஆகாஷவாணி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது சர்க்குலேட் ஆகி 24 மணி நேரம் கிட்டத்தட்ட 15 கோடி மக்கள் அதை பார்த்த பிறகு
இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு ஒரு இது போட்டு ஸ்லைடு போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. செகண்டு, இதை டிடக்ஷன் டெக்னாலஜி இன்னும் பெரிய லெவலுக்கு இல்லை. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், டெக்னிக்கல் பீப்புள், நீங்கள் டிஃபென்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அரசாங்கம் இல்லை, எல்லாருமே வாங்குவாங்க. இந்த மாதிரி டீப் ஃபேஸ் வீடியோஸை லைவாக ஸ்கேன் பண்ணி உடனடியாக அதை வந்து ப்ராபகண்டாவாக உடைக்கிறது, அந்த டீப் ஃபேக் வீடியோவை ஃபேக்ட் செக் பண்ணுறது, இதை நீங்கள் ஆட்டோமைஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல பெரிய இதுவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த கேன்ஸ் மற்றும் டிஃப்யூஷன் மாடல் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும், இந்த கிளிச்சஸ்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த ஏர்லி டிடெக்ஷன் அப்படின்றது நடக்காது. ஒரு தவறில் கடந்த 2-3 மாத காலங்களில் ஒரு இடத்துல நானே ஒரு ஃபேக் வீடியோ உண்மையை நம்பி ஷேர் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டெலீட் பண்ணேன். இப்போ நான் அந்த மாதிரியான வீடியோஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷேர் பண்ணுறதை விட்டுட்டேன். ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் விஓ போன்ற இந்த லோ காஸ்ட் மாடலு, கமர்ஷியல் ஜென்ரேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஜெமினி பயன்படுத்தி ஒரு சாஃப்ட்வேர் அனுபவமே இல்லாதவங்க, எடிட்டிங் அனுபவமே இல்லாதவங்க ஈஸியாக ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஏஐ வீடியோஸை, ஃபேக் வீடியோஸை யார் வேணாலும் ஈஸியாக ஒரு மொபைல் ஃபோனை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அந்த அளவுக்கு ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் கவர்மெண்ட்டே இல்லை. ரெண்டாவது, நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் மற்றும் நம்மளுடைய ரூல்ஸு, இது வந்து கற்காலத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த இடத்துல டீப் ஃபேக் அப்படின்றது ஒரு நேரோலி ஸ்கோப்டு, குறிப்பாக எலெக்ஷன் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த லா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவோடைய ஏஐ ஆக்ட் மற்றும் டிஜிட்டல் சர்வீஸ் ஆக்ட், சைனாவோடைய டீப் சிந்தசிஸ் ரூல், இது 2 தான் இன்றைக்கி உலக நாடுகள்லேயே ஏஐ கட்டுப்படுத்தக்கூடிய, இந்த வீடியோ தளங்களை பதிவிடக்கூடிய தளங்களாக கொடுக்கக்கூடிய ஃபேஸ்புக் இவங்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு லா இருக்குது. இந்தியாவில் இன்னும் வரலை. இந்தியாவோடைய சர்ட் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும், உங்களுக்கு வந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் மெசேஜ், அந்த ஒரு தட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 கோடி மொபைல்ஸ்க்கும் அவங்களால இது பண்ண முடியும். அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு மிருகம் வருது, அது நம்ம கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த காவல் நாய், அது நாளைக்கு வயலண்ட் ஆச்சு அப்படின்னா யாரை வேணால் எப்போ வேணால் கடிக்கும். ஸோ அதை வந்து வளர விட்டுட்ட பிறகு தான் இவங்க சட்டத்திட்டங்கள் எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் சட்டத்திட்டங்கள் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான மெக்கானிசமும் இந்தியாட்ட இல்லை. 3வது மிகப்பெரிய இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இன்சென்டிவ்ஸ். இன்றைக்கி எக்ஸ் தளத்தில் உங்களுக்கு அவங்களுடைய நீங்கள் போடுற பதிவுகள் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதை பொறுத்து ஒரு வருமானத்தை எக்ஸ் தளம் உங்களுக்கு கொடுக்குது, ஃபேஸ்புக்கும் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அந்த வருமானத்துக்காக இந்த மாதிரி 100கணக்கான வைரல் மெசேஜஸ் அவங்க கொண்டு போகிறாங்க. இப்போ எக்ஸ் தளத்தில் சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ போட்ட பதிவுகளுக்கு வருமானம் கிடையாது, நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த பணம் சம்பாதிக்கிறவங்க, சமூக ஊடகங்களை வச்சு பணம் ஃபுல் டைமாக அது வந்து ப்ரொஃபஷனாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பார்டர் கோஆர்டினேஷன், இந்த கேம்பெயின் அப்படின்றது இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான். ஏன் இந்தியா வந்து ஈரானுக்கு எதிராக போகுது அப்படின்னு சொல்லி இந்த பதிவுகள் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய பெனிஃபிஷரி யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி மற்றும் பாகிஸ்தான். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய கோஆர்டினேஷனுமே இங்கே இருக்கக்கூடியவங்க அதை அப்படியே அந்த வீடியோ பகிர்றக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா எனக்கு வந்து டேட்டா கிடையாது. பட் கிளியர் கட்டாக ஒரு இந்தியாவை இந்த இடத்துல வந்து சார்பு எடுத்துட்டாங்க, இந்தியா வந்து ஈரானுக்கு எதிராக போயிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து கட்டமைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ பங்கிங் அப்படின்றது இல்லை, ஒரு ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் பிளே புக். அந்த வீடியோ வந்த ஃபாஸ்ட்டுக்கு யார் போட்டாங்க ஒரு ஏஐ வீடியோன்றதை மக்களுக்கு உடனடியாக கொண்டு போய் அந்த வார்னிங்ஸை கொடுத்துட்டு அந்த டீபங்க் பண்ணணும். இந்த 24 மணி நேரம் கழித்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஒரு பதிவை போடுறதெல்லாம் வந்து இது தாத்தா காலத்து டெக்னிக். இந்த காலத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் முடிஞ்சு வைரலாகி 14.5 கோடி மக்கள் அதை பார்த்த பிறகு அவங்க அடுத்த பதிவுக்கும் போயிடுவாங்க. யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன வாரம் என்ன வீடியோ போட்டோன்னு யாரும் இன்னைக்கு போய் உட்காந்து பார்க்க போகிறது கிடையாது, வரலாற்று பதிவுகளை தவிர. ஸோ கிளியர் கட்டாக இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய டேஞ்சர் அப்படின்றது நம்மளுடைய அமைப்புகள் மெய்டி, பிஐபி, செபி, பிஎஸ்சி, என்எஸ்சி, பிஐபி எல்லாமே இன்னைக்கு அவுடேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்றதான் முக்கியம். ஒரு பதிவை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டே கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க போகிறாங்க அப்படின்னா ஏஐ டீப் ஃபேக் வீடியோஸ் மற்றும் இது வந்து அப்படின்றது இனிமே இந்த வீடியோஸை ஸ்ப்ரெட் பண்ணி இப்போது 90s அர்ஷத் மேத்தா கேஸ் வந்துச்சு. அர்ஷத் மேத்தாவுடைய அந்த பங்கு சந்தையோடைய கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி அவர் சம்பாதிச்சார் அப்படின்றது தான்
அடிப்படை சார்ஜ், பிறகு அவரோட சொத்தெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அவங்க வந்து ஜெயிலுக்கு போறாரு. இன்னைக்கு ஒரு ஏஐ வீடியோவை போட்டு இல்லாத ஒரு விஷயத்த நடந்ததா மேனிப்புலேட் பண்ணி நீங்க மார்க்கெட்டை கிராஷ் பண்றீங்க. அப்ப அதுல சில பேர் உண்மையா பின்னாடி உட்காந்துக்கிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னா, ஹர்ஷத் மேதா கேஸ் அன்னைக்கு பண்ணதுக்கும் இன்னைக்கு இந்த ஏஐ வீடியோ ஃபேக் வீடியோ பண்றதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு உங்களை நீங்களே அந்த கேள்வி கேளுங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அப்படின்றது, இப்போ ஐடி அப்படின்னாலே ஒரு கட்சிக்கு எதிராகவோ இல்லை ஒரு கட்சியோட தலைவருக்கு எதிராகவோ யாரோ பதிவு போட்டால் அவங்கள கொண்டு போய் 20 நாள் 30 நாள் ஜெயிலில் வைக்கிறது, இதில் நம்ம பிஸியாக இருக்குமே தவிர, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுன்னு மக்கள் போய் நின்று பெரிய பிரச்சனையாச்சு ஹைதராபாத் மாதிரி அப்படின்னா, அந்த மாநில அரசு அது யார் ஆண்டாலும் சரி, பிஜேபியா காங்கிரஸா டிஎம்கே ஏடிஎம்கே இதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது. பெருமளவில் அது மாநிலத்தையும் பாதிக்கும், நாட்டையும் பாதிக்கும். அடிப்படை ரீசன் இதுதான். இந்த இடத்த எப்படி டேம் பண்ண போறாங்கன்னு தெரியல. 6 லட்சத்துக்கும் அதிகமான பேர் நம்ம ஒரு அன்பர்களாக நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் இணைஞ்சிருக்கிறோம் நம்ம சேனல் மூலியமா. என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து வர வீடியோஸை அட்லீஸ்ட் இந்த பிரச்சனை முடிவு வரைக்குமாவது கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி போஸ்ட் கார்ட்ஸை நம்பி டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்காதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.